ஒரு நிமிடம் இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரி. சரி. காலையில் உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்து உருவாக்கிய ஒரு பல கோடி ரூபாய் ஒப்பந்தம் உங்கள் கையை விட்டு போய்விட்டதென்ற செய்தி அது. ஓ, அது ஒரு பெரிய அதிர்ச்சியாச்சே. ஆமாம், பெரிய அதிர்ச்சிதான். ஆனால் அதே நாள் மாலையில் உங்களின் துறை சார்ந்த மிக உயரிய விருது உங்களுக்கு வழங்கப்படுவதாக இன்னொரு அறிவிப்பு வருகிறது. அட, ஒரே நாள்ல இரு வேறு முரண்பாடுகள். அதுதான். நம்மில் பெரும்பாலானவர்கள் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வோம்? காலையில் விரக்தியின் உச்சத்தில் அழுவோம், மாலையில் வானத்தில் மிதப்பது போல கொண்டாடுவோம். நமது உணர்ச்சிகள் ஒரு கடிகாரத்தின் ஊசலைப் போல இரண்டு எல்லைகளுக்கும் இடையே கடுமையாக அடித்துக் கொள்ளும், இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டம்தான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் அறிஞர் இதை மிக ஆழமாக கவனித்தார். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் அடிமையாகாமல் மனதின் மையத்தில் ஒருவன் ஆழமாக வேரூன்றி நின்றால் அவனது சக்தி இந்த உலகத்தையே ஆளும் அளவுக்கு பிரம்மாண்டமாக மாறும் என்று ஒரு வரியில் எழுதினார். அது ஒரு மிகச் சிறந்த தத்துவ பார்வை. உண்மைதான். உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் ஆராயப் போவது அந்த உளவியல் ரகசியத்தைத்தான். முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி பேசப் போகிறோம். இது மனித மனதின் மிக அடிப்படையான ஒரு தேடல். ஏனென்றால் நாம் அனைவருமே இந்த முரண்பாடுகளின் வலையில தான் சிக்கி தவிக்கிறோம். ஒரு புறம் வெற்றி, இன்னொரு புறம் தோல்வி. ஆமாம், ஒருபுறம் லாபம், மறுபுறம் நஷ்டம். கரெக்ட். புகழ், அவமானம் என வாழ்க்கையானது எப்போதுமே இரண்டு எதிரெதிர் துருவங்களாகத்தான் நம்மை தாக்குகிறது. மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இந்த இரண்டு துருவங்களுக்கு நடுவே மனிதன் படும் பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த வலையிலிருந்து தப்பிக்கும் ஒரு வரைபடமாகத்தான் இன்றைய தேடலின் மூல குறிப்பை நான் பார்க்கிறேன். நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து திருவள்ளுவர் எழுதிய ஒரு வரி இது. அதாவது, இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. மிக ஆழமான குறள் இது. ஆமாம், இந்த ஒற்றை குறளுக்குள் ஒட்டுமொத்த மனித உளவியலும் பற்றின்மையும் எப்படி சொல்றது தலைமைத்துவ பண்புகளும் அடங்கியிருக்கின்றன என்பதை படிக்கும்போது எனக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் எழுந்தது. அது நிஜம்தான். இதன் நேரடி அர்த்தம் மிகவும் எளிமையானது. இருமை, அதாவது இன்பம் துன்பம் போன்ற இரட்டை நிலைகளின் தன்மையை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த உலகத்திலேயே அறவழியில் நிற்பவர்களின் பெருமை உலகெங்கும் பிரகாசிக்கும் என்பதுதான். ஆனால் நாம் முதலில் ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து தொடங்குவோம். என்னை கேட்டால் இந்த முரண்பாடுகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை வேம்பேன். நாம் மூச்சு விடுகிறோம், இல்லையா? ஆமாம், மூச்சு விடுவது ஒரு தொடர்ச்சியான செயல். மூச்சை உள்ளே இழுப்பது ஒரு நிலை, வெளியே விடுவது இன்னொரு நிலை. இந்த இரண்டுமே கலந்ததுதானே வாழ்க்கை. மூச்சை உள்ளேயே பிடித்துக் கொண்டிருந்தால் மரணம்தான் சம்பவிக்கும். கண்டிப்பா. அப்படி இருக்க இந்த இருமை, அதாவது இரட்டை நிலைகளைக் கண்டு மனிதன் ஏன் இவ்வளவு பயப்படுகிறான்? மூச்சு விடுவது என்ற உங்கள் உதாரணம் மிக நுட்பமானது. நீங்கள் மூச்சை உள்ளே இழுப்பதையும் வெளியே விடுவதையும் சமமாக பார்க்கிறீர்கள். இரண்டின் மீதும் உங்களுக்கு எந்த வெறுப்போ இல்லை. ஆமாம், அது இயற்கையானதுதானே. ஆனால் மனித மனம் தனது வாழ்க்கையின் சம்பவங்களை அப்படி சமமாக பார்ப்பதில்லை. நமது மூளையின் அமைப்பு எப்படி உருவாகியிருக்கிறதென்றால் அது எப்போதுமே தனக்கு தேவையான, தனக்கு பாதுகாப்பான விஷயங்களை மட்டுமே நிரந்தரமாக பிடித்துக்கொள்ள துடிக்கிறது. ஓ, அதாவது அந்த அட்டாச்மெண்ட், அந்த பற்றுதல். சரியாகச் சொன்னீர்கள். தனக்கு வலியைத் தரும் விஷயங்களைக் கண்டு மனம் அஞ்சி நடுங்குகிறது. நீங்கள் லாபத்தை மூச்சை உள்ளே இழுப்பதைப் போலவும் நஷ்டத்தை மூச்சை வெளியே விடுவதைப் போலவும் இயல்பாக ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் அப்படி செய்வதில்லையே. அதுதான் சிக்கல். மனிதனின் அகங்காரம், அதாவது அவனது ஈகோ அப்படி செயல்பட விடுவதில்லை. இன்பம் வரும்போது இது நானே சாதித்தது, இது நிரந்தரமாக என்னுடனே இருக்க வேண்டும் என்று அதை இறுக பற்றிக் கொள்கிறது. ஒரு நிமிடம் இருங்கள். இது மனித இயல்புதானே. வலியை தவிர்ப்பதும் சுகத்தை தேடுவதும் ஒரு அடிப்படை உந்துதல். ஒரு நெருப்பில் கை வைத்தால் சுடும் என்று தெரிந்து கையை விலக்கிக் கொள்கிறோம். ஆமா, அது உடல் சார்ந்த ஒரு விஷயம். அதுபோலதான் தோல்வியை தவிர்ப்பதும். இதில் அகங்காரம் எங்கே வருகிறது? நெருப்பு சுடும் என்று விலகுவது உடல் சார்ந்த தற்காப்பு. ஆனால் ஒரு தோல்வி வரும்போது நான் யாருக்கும் உதவாதவன், என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று ஒருவன் தன்னைத்தானே அழித்து கொள்ள நினைப்பது மனம் சார்ந்த தற்காப்பு. இங்குதான் ஈகோ வேலை செய்கிறது. ஓ, இது முற்றிலும் வேறான ஒரு கோணம். இருமை என்பதை வெறும் இன்பம் துன்பம் என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது. அது நம் மனதின் கட்டமைப்புகளோடு தொடர்புடையது.
மேலே நாட்டு உளவியலாளர் கார்ல் யுங் இதை பற்றி மிக அழகாக சொல்கிறார். கார்ல் யுங்கின் அந்த நிழல் தத்துவம், ஷேடோ தியரி தானே? அதேதான். நமது மனம் எப்போதுமே ஒரு நிழலை உருவாக்குகிறது. வெளிச்சம் என்ற ஒன்றை நீங்கள் தீவிரமாக பற்றிக்கொள்ள நினைக்கும் போதே இருட்டு என்ற ஒன்றின் மீதான பயம் உங்களுக்குள் தானாகவே பிறந்து விடுகிறது. நிஜமாகவே இது ஒரு பெரிய திறப்பு. வெளிச்சத்தை தேடும்போதே இருட்டிற்கான பயமும் வந்துவிடுகிறது. ஆமா, வெற்றி மீது அதீத வெறி கொண்டிருப்பவன்தான் தோல்வியைக் கண்டு மரண பயம் கொள்கிறான். அதேபோல விக்டர் பிராங்கல் சொல்வது போல, ஒரு தூண்டுதலுக்கும் நமது எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரம் இருக்கிறது. இது கேட்பதற்கு மிகவும் ஆழமாக இருக்கிறது. ஆக வகை தெரிந்து என்று வள்ளுவர் சொல்வது, ஓஹோ, உலகில் வெளிச்சமும் இருக்கிறது, இருட்டும் இருக்கிறது என்று வெறும் தகவலாக தெரிந்து கொள்வதில்லை. கண்டிப்பா இல்ல. அது வெறும் தகவல் அல்ல. வெற்றி, தோல்வி இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்குகின்றன என்ற அந்த ஆழமான உண்மையை முழுமையான விழிப்புணர்வோடு உணர்வது சரிதானே? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். வெறும் அறிவால் தெரிந்து கொள்வது வேறு, ஆழமான செல்ஃப் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வோடு உணர்வது வேறு. உலகத்தின் இயல்பு முரண்பாடுகளால் ஆனது என்பதை உணர்ந்த ஒருவன் ஒரு வெற்றியை காணும்போது அதில் மயங்கி தன்னை இழக்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த வெற்றிக்குள்ளேயே ஒரு தோல்விக்கான விதையும் ஒளிந்திருக்கிறது என்று. மிகச்சரி. அதேபோல மிகப்பெரிய துயரம் வரும்போதும் அவன் உடைந்து போக மாட்டான். இந்த துன்பம் நிரந்தரமல்ல, இது அடுத்த மாறுதலுக்கான ஒரு தொடக்கம் மட்டுமே என்பதை அவன் மனம் ஆழமாக உணர்ந்திருக்கும். சரி, இந்த இடத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. கேளுங்கள். முரண்பாடுகளின் உண்மைத்தன்மையை ஒருவன் முழுமையாக உணர்ந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும், வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான், இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என்றால் பிறகு எதற்காக நாம் உழைக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது ஒரு விதமான விரக்தியை நோக்கித்தானே ஒரு மனிதனை தள்ளும். நான் ஏன் தினமும் காலையில் எழுந்து வேலைக்குச் செல்ல வேண்டும்? குடும்பத்தின் பொறுப்புகளை ஏன் சுமக்க வேண்டும்? பேசாம எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்குச் சென்று ஒரு மரத்தடியில் தியானம் செய்யலாமே. இங்குதான் இந்த திருக்குறளின் மிக ஆழமான தத்துவ பரிமாணம் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் கேட்டது போன்ற ஒரு கேள்விதான் காலங்காலமாக ஆன்மீகத்தை தேடிச் செல்லும் பலரையும் குழப்பியிருக்கிறது. ஆமாம், துறவு என்றாலே பொறுப்புகளை தட்டிக் கழிப்பது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே. அது முற்றிலும் தவறு. வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கும் அந்த ஈண்டு என்ற வார்த்தையை கவனியுங்கள். ஈண்டு என்றால் இங்கு, அதாவது இந்த உலகத்தில் என்று அர்த்தம். முரண்பாடுகளிலிருந்து தப்பித்து எங்கோ ஓடி ஒளிவதல்ல உண்மையான ஆளுமை. ஓ, அதாவது ஒரு பாதுகாப்பான சூழலுக்குள் சென்று உலகத்திலிருந்து துண்டித்துக் கொள்வதல்ல அறம். புயல் வீசும் மையத்திலேயே நிற்பதா? ஆமாம், நீங்கள் ஒரு அமைதியான காட்டிற்குள் சென்று பல வருடங்கள் தியானம் செய்யலாம். அங்கு உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கவோ உங்களை தொந்தரவு செய்யவோ யாரும் இருக்க மாட்டார்கள். சரி, நீங்கள் மிக சிறந்த அமைதி நிலையை அடைந்து விட்டதாக உங்கள் அகங்காரம் உங்களை நம்ப வைக்கும். ஆனால் அந்த காட்டிலிருந்து மீண்டும் நீங்கள் சந்தை வீதிக்கு வரும்போது கூட்டத்தில் யாராவது ஒருவர் உங்கள் காலில் தவறுதலாக மிதித்துவிட்டால் உடனே உங்களுக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வரும். ஹஹா, நிஜமாகவே இது நடக்கும். ஆக அந்த அமைதி நிஜமல்ல, அது ஒரு செயற்கையான சூழலால் உருவாக்கப்பட்டது. சரியாகச் சொன்னீர்கள். நமது சமநிலையை சோதிப்பதற்கான உண்மையான களம் இந்த உலகம்தான். இதைத்தான் ரமண மகரிஷியும் விவேகானந்தரும் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார்கள். புத்தரும் இதேதான் மத்திம வழி என்று சொன்னார் இல்லையா? ஆமாம். மேலை நாட்டு தத்துவஞானி மார்க்கஸ் அரேலியஸ் கூட தனது ஸ்டாய்சிசம் தத்துவத்தில் இதைத்தான் சொல்கிறார். உலகத்தின் குழப்பங்களுக்கு நடுவே நின்று கொண்டு மனதளவில் ஒரு கோட்டையை கட்டிக்கொள்வது. லாப நஷ்டங்கள், உறவுகளின் சிக்கல்கள் என முரண்பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலேயே நின்று கொண்டு அறத்தின் வழியில் கடமையை செய்வதுதான் உண்மையான ஆன்மீகம். அதாவது எக்கார்ட் டோலே சொல்வது போல, ஈகோவை அழித்துவிட்டு அந்த நிகழ்கணத்தில் முழுமையாக இருப்பது. முற்றிலும் உண்மை. நீங்கள் உலகத்தை விட்டு விலக வேண்டியதில்லை. செயல்களின் முடிவுகளின் மீது உங்களுக்கு இருக்கும் அந்த அதீத பற்றுதலை மட்டும் விலக்கினால் போதும். இதுதான் இன்னர் சரண்டர், அதாவது உள்ளுக்குள் முழுமையாக சரணடைதல். எனக்கு புரிகிறது. ஆனால் வள்ளுவர் ஏன் அதை அறம் பூண்டார் என்று சொல்கிறார்? பூண்டார் என்றால் அணிந்து கொண்டார் என்று பொருள். ஒரு ஆடையை அணிவது போல அறத்தை அணிந்து கொள்வதா? இது என்ன மாதிரியான உளவியல் நிலை? அதை கவசம் போல அணிந்து கொள்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு போர் வீரன் போர்க்களத்திற்கு செல்லும்போது கவசத்தை அணிந்து கொள்கிறான் அல்லவா? ஆமாம், அது அம்புகளை தடுக்கும்.
அதுபோல இருமை நிறைந்த இந்த வாழ்வில் நீங்கள் இறங்கும்போது நான் என் செயலை எந்த பிரதிபலனும் இன்றி நேர்மையாக செய்வேன் என்ற அறத்தை நீங்கள் கவசமாக அணிய வேண்டும். நான் தான் இதை சாதித்தேன் என்ற அந்த அகங்காரம். ஆமாம், அப்போது இந்த அறம் என்ற கவசம் உங்களை அந்த அகங்காரத்திலிருந்து காப்பாற்றும். ஒரு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்படும்போது பழிவாங்கும் உணர்ச்சி உங்களை தாக்கும். அப்போதும் இந்த அறம் உங்களை அமைதிப்படுத்தும். ஆக அறம் என்பது மற்றவர்களுக்கு நாம் செய்யும் ஏதோ ஒரு தர்மம் மட்டுமல்ல. அது நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளும் ஒரு மனவியல் கருவி. இது கேட்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பா. ஆனால் நடைமுறை சாத்தியங்கள் பற்றி யோசிக்கும்போது எனக்கு சில தயக்கங்கள் இருக்கின்றன. இன்றைய வேகமான கார்ப்பரேட் உலகில் அல்லது அதிக மன அழுத்தம் நிறைந்த குடும்ப சூழலில் வெற்றி தோல்விகளை சமமாக பார்த்துக்கொண்டு எந்த பற்றும் இல்லாமல் இருப்பவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? எப்படி பார்க்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களை பலவீனமானவர்கள் என்றோ அல்லது முன்னேறத் துடிக்காதவர்கள் என்றோ சமூகம் முத்திரை குத்திவிடாதா? எல்லாரும் எதையோ தேடி வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பந்தயத்தில் ஒருவன் மட்டும் அமைதியாக தன் செயலை மட்டும் சரியாகச் செய்து கொண்டு நின்றால் அவன் பின்தங்கிவிட மாட்டானா? இது ஒரு மிக நியாயமான கேள்வி. பற்றின்மை என்றாலே அது செயலின்மை என்ற ஒரு மாயை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் வரலாற்றையும் உளவியலையும் சற்று ஆழமாக பார்த்தால் உண்மை என்னவென்றால் அப்படிப்பட்டவர்கள் பின்தங்குவதில்லை. நிஜமாவா? பின் எப்படி முன்னுக்கு வருவார்கள்? அவர்கள்தான் இந்த சமூகத்தின் அசைக்க முடியாத தலைவர்களாக, மிகப்பெரிய சக்திகளாக மாறுகிறார்கள். குறளின் கடைசி பகுதியை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். பெருமை பிறங்கிற்று உலகு என்கிறார் வள்ளுவர். முரண்பாடுகளை உணர்ந்து அறத்தின் வழியில் சமநிலையோடு நிற்பவர்களுக்கு இறுதியில் என்ன கிடைக்கும்? அவர்களின் பெருமை அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமலே இந்த உலகத்தில் பிரகாசிக்கும் என்கிறார். பிரகாசிக்கும் என்றால் எப்படி? அவர்கள் புகழின் உச்சிக்குச் செல்வார்கள் என்ற அர்த்தத்திலா? ஏனென்றால் புகழ் என்பது இன்று இருக்கும், நாளை மறைந்துவிடும். அதுவும் ஒரு முரண்பாடுதானே. உங்களின் இந்த கேள்வி மிக கூர்மையானது. புகழ் வேறு, பெருமை வேறு. புகழ் என்பது வெளியிலிருந்து மற்றவர்கள் நமக்கு தருவது. அது எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம். ஆனால் பெருமை என்பது ஒரு ஆளுமையின் ஆழத்திலிருந்து, அவனது அறத்திலிருந்து தானாக வெளிப்படுவது. ஓ, ஒரு பூவிலிருந்து வாசம் எப்படி தானாக வெளிப்படுகிறதோ அதைப் போலவா? மிகச் சரியான உதாரணம். இன்றைய கார்ப்பரேட் உலகையே எடுத்துக்கொள்வோம். ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். சந்தை வீழ்ச்சி அடைகிறது அல்லது ஒரு முக்கிய திட்டம் தோல்வி அடைகிறது. உடனே அந்த நிறுவனத்தில் என்ன நடக்கும்? அது வழக்கமாக நடப்பதுதான். அனைவரும் பதற்றப்படுவார்கள், ஒருவரையொருவர் குறை சொல்வார்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பயத்தில் பலரும் முடங்கி போவார்கள். ஆமா, உணர்ச்சிகள் அங்கே கோலோச்சும். அந்த நேரத்தில் தற்பெருமை கொண்ட ஒரு சாதாரண அதிகாரி என்ன செய்வார்? அந்த பழியை யார் மீதாவது சுமத்திவிட்டுதான் தப்பிக்க பார்ப்பார். அல்லது தோல்வி பயத்தில் தவறான முடிவுகளை எடுப்பார். கண்டிப்பா தன்னை தற்காத்துக் கொள்ளதான் தோணும். ஆனால் இருமையின் இயல்பை உணர்ந்த, அறத்தை பூண்ட ஒரு தலைமைத்துவம் அங்கே எப்படி நடந்து கொள்ளும்? அந்த தலைவர் லாப நஷ்டங்களைக் கண்டு உணர்ச்சி வசப்பட மாட்டார். வியாபாரம் என்றால் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். இது காலத்தின் சுழற்சி என்று உணர்ந்திருப்பார். அப்ப அந்த பதற்றமான சூழலில் அவர் என்ன செய்வார்? சரி, இந்த உணர்ச்சி குப்பைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, இப்போது இந்த புள்ளிக்குத் தேவையான சரியான செயல் என்ன என்று மிக அமைதியாகச் சிந்திப்பார். அவரது அந்த அமைதி அவர் அறத்தின் மீது வைத்திருக்கும் உறுதி, பதற்றத்தில் இருக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசுவாசத்தை தரும். ஆஹா, இதுதான் அந்த ஈர்ப்பு விசை. நான் எப்போதுமே புயலின் மையப்பகுதியை பற்றி நினைப்பேன். ஒரு மிகப்பெரிய சூறாவளி சுழன்றடிக்கும்போது அதன் விளிம்புகளில் எல்லாமே சிதறி சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கும். ஆமா. ஆனால் அந்த புயலின் மையப்பகுதி எந்த சலனமும் இல்லாமல் மிக அமைதியாக இருக்கும். அதைப்போல உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்புகள் நடந்தாலும் நீங்கள் மையத்தில் அமைதியாக நின்றால் ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை நோக்கிதான் ஈர்க்கப்படும். அதுதான் அந்த பெருமை உலகெங்கும் பிரகாசிப்பது, இல்லையா? மிக அருமையான ஒப்பீடு. அதுதான் உண்மை. அவர்கள் தங்களை நிரூபிக்க எந்த பிரம்மயத்தனமும் செய்ய வேண்டியதில்லை. நான் சிறந்தவன், என்னை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் கத்திச் சொல்ல வேண்டியதில்லை. அவர்களின் செயலை அதை காட்டிவிடும். ஆமா, ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போதும் அவர்கள் அதை தங்கள் தலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வெற்றி என் குழுவால், இந்த சூழலால் சாத்தியமானது என்று அனைவரையும் அரவணைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை தோன்றும். கண்டிப்பா.
அகங்காரத்தால் அலைக்கழிக்கப்படும் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றும். எப்படி இவனால் மட்டும் இவ்வளவு சுதந்திரமாக இருக்க முடிகிறது என்று சமூகம் வியந்து பார்க்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய மரியாதையாக மாறும். அந்த மரியாதையைத்தான் வள்ளுவர் பெருமை என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த இருமையை கடப்பது என்பது வாழ்க்கையை விட்டு ஓடுவதல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் ஆழமாக நேசிப்பது, ஆனால் அதன் முடிவுகளால் சிறைபிடிக்கப்படாமல் இருப்பது. மிகச்சரி. இதை ஒரு விதமான அறிவாற்றல் சார்ந்த மறுசீரமைப்பு என்று சொல்லலாம். அதாவது, நான் செய்யும் செயல் என்னுடைய கடமை, ஆனால் அந்த செயலின் விளைவுகள் என்பது பல 100 காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த விளைவை எனது அடையாளமாக நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் தன் சிந்தனையை மாற்றியமைக்கிறான். உங்கள் விளக்கத்தில் எந்த பிழையும் இல்லை. இது வெறும் ஒரு தத்துவ பேச்சல்ல, நமது மூளையின் அமைப்பை மாற்றியமைக்கும் ஒரு பயிற்சி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தூண்டுதலுக்கு உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்காமல் ஒரு வினாடி இடைவெளி விட்டு உங்களின் மையத்திற்கு திரும்பி செயல்படும்போது உங்களின் விழிப்புணர்வு கூர்மையாகிறது. அது ஒரு தவம் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. ஆமாம். உங்களுடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்துவதாக இருக்கலாம், அதை உங்களின் நான் என்ற அகங்காரத்தை கடந்து முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும்போது அந்த செயலானது ஒரு தவமாகவே மாறுகிறது. இதைவிட சிறப்பாக இதை தொகுக்க முடியாது. நாம் வாழ்க்கையை அதன் முரண்பாடுகளோடு ஏற்றுக்கொள்ளும்போது நாம் உணர்ச்சிகளின் கைதி என்ற நிலையிலிருந்து மாறி வாழ்க்கையின் சாட்சியாக மாறுகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்கள். முரண்பாடுகளை கடப்பது என்பது உணர்ச்சியற்ற ஒரு இயந்திரமாக மாறுவது என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். மாறாக, நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வடிவமைக்க இயற்கை பயன்படுத்தும் ஒரு உளி போன்றது. அந்த உளியின் அடிகளை சலனமில்லாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பாறையாக நீங்கள் மாறும்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த அற்புதமான சிற்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத் தொடங்குகிறது. அந்த சிற்பத்தின் அழகுதான் இந்த உலகெங்கும் பிரகாசிக்கும் உங்கள் பெருமை. ஆமாம். இதை நிறைவு செய்யும் முன் நான் ஒரு அமைதியான ஆனால் உங்கள் சிந்தனையை கிளறக்கூடிய ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அடுத்த முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பெரிய ஏமாற்றத்தையோ அல்லது யாரும் கற்பனை கூட செய்திருக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியையோ சந்திக்க நேரிடும்போது, வழக்கம் போல கோபத்திலோ அல்லது அதீத மகிழ்ச்சியிலோ சிக்கிக் கொள்ளாமல் ஒரு கணம் அமைதியாகுங்கள். ஒரு கணம் அமைதி. இது வெறும் இருமையின் ஒரு பாதி மட்டும்தான். இதுவும் கடந்து போகும் என உணர்ந்து இந்த நொடியில் எந்த பலனையும் எதிர்பாராமல் நான் செய்ய வேண்டிய சரியான அறம் என்ன என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு வினாடி அமைதி உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக மாற்றப் போகிறது என்பதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.